வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல் அபவுட்? நல்ல கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை என் ஸ்டோரி முடியும் போது சொல்கிறேன். இன்ஜினியரிங் முடித்து 1 வருஷம் ஆச்சு. இப்போது திருப்பி அதே காலேஜ்க்கு போகிறேன். ஒரு சின்ன கெட் டுகெதர், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாண்ட் மெமரிஸ். வெல்கம் டு மை ஸ்டோரி. Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova, இது என்ன வானவில் தீவா, voltage பூவா, இதை எட்டி நின்று பார்த்திட நீவா. Somalia, Angola, Tanzania, Uganda, Cambodia, Mongolia, Malaysia, Croatia, Eurasia, Colombia, Bolivia, Guyana, Aruba, Romania, Armenia, Somalia. காற்றில் போகும் நேரம் இந்த பூமி காலின் ஓரம், எல்லை கோடு நாடு ஏதும் இல்லையே. ஏ ராஜா தூ ஆஜா வா ராஜா வாலே வா வா, நியூ ஏஜா நாலேஜா ராஜாலி போலே வா. ஏ ராஜா தூ ஆஜா வா ராஜா வாலே வா வா, நியூ ஏஜா நாலேஜா ராஜாலி. வேடந்தாங்கல் இருக்க பறவைகள் எல்லாமே வேற வேற இடத்துலேருந்து வந்து கொஞ்ச காலம் அங்கே தங்கிட்டு அழகு கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி தான் நாங்களும் வேற வேற இடத்துலேருந்து வந்து ஹாஸ்டல்ன்ற கூட்டுக்குள்ளே ஒன்றா வாழ்ந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். உங்கள் லைஃப்பில் எவ்வளவோ டைம்ஸ் வரலாம், பட் நீங்கள் ஒரு ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ கிடைச்ச ஃபன் அண்ட் ஜாய் அதுக்கு எப்போவுமே ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. டே ஸ்காலர்ஸ்க்கெல்லாம் இன்ஜினியரிங்கிறது அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட்னா, எங்களுக்கு பிஇயோட சேர்த்து ஹாஸ்டலில் ஒரு தனி லைஃப் இருக்குது, ஹாப்பி லைஃப். ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இட் ஹேப்பன்ஸ். காலேஜில் ஃபர்ஸ்ட் டே தீத்தாரப்பன், தீத்தான்னு கூப்பிடுவோம். இதாங்க நான் சொன்ன என் மித்ரன். காலேஜ் லைஃப்னா இப்படி தான் இருக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு இமேஜினேஷன் இருக்கும். பேட்டரி சார்ஜ் தான் all is well, தோல்வியா டென்ஷனா சொல்லிடு all is well. பட் அது ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியும். காலேஜ் லைஃப்னா நாங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் எங்களை ஏமாற்றிருக்கலாம், பட் ஆனால் ஹாஸ்டல் லைஃப் சிம்பிளி ஆசம். கோலிவுட்லேருந்து பாலிவுட் வரையும் இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்துருவான். இவனுங்க இவ்வளோ டீசெண்டாக விளையாட மாட்டானுங்களே. இவனுங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மினிமல்ட்டியாக விளையாடலைன்னா தூக்கமே வராது. ஒருத்தன் 24/7 படிச்சுக்கிட்டே இருப்பான். இவனுங்க ஹாஸ்டல் லைஃபை உறிஞ்சி எடுக்கிறது தான் வேலை. இன்னொருத்தன் நல்லா தூங்குவான், ஹாஸ்டலே இடிச்சு விழுந்தாலும் கண்டுக்க மாட்டான். கண்டிப்பாக ரூமுக்கு ஒருத்தன் கமிட் ஆகிருப்பானுங்க. காலையில் நைட்டு மத்தியானம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்து மற்ற பேச்சுலர் பசங்களே டென்ஷன் ஆகுவானுங்க. அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. Death can't take away memories. லைஃப்ல நான் மறக்கணும்னு நினைக்கிற நினைவுகள். கீதா எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுத்துப்போம். எல்லாரையும் பற்றி சொன்னானே, அவனை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இப்படி தாங்க அன்றைக்கி ஒரு நாள்
நானும் பார்த்துட்டே நோண்டே எடுத்துட்டே இருக்கேன். அப்படியே விளையாட்டு இருக்குல்ல. டேய் கேமை கேவலமா பேசி விட்டு அடுத்த தடவை சிம்போசியம்ல சேர்க்கலான்னு இருக்கேன். சிம்போசியம் இருக்கலாம் அப்படி போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்குது. ஈஸி சிம்போசியம் சொல்லவா வேணும். ஏடா ஜெகதீஷா, அப்ப அன்னைக்கு நான் கேட்கும்போது உங்க டிபார்ட்மெண்ட் சிம்போசியம் தான் பெருசுன்னு சொன்னா, ஆமா, எங்க டிபார்ட்மெண்ட் சிம்போசியம் தான் காலேஜ் ஆண்டு பார்த்தது. ஏன் ராஜேஷ் நான் இப்படி பேசி விட்டான்? அப்ப போன வாரம் நான் கேட்கும்போது உங்க டிபார்ட்மெண்ட் சிம்போசியம் தான் பெருசுன்னா, அவன் கிடக்கா சின்ன பையன். யார் சின்ன பையன்? நீதான் வேலை. வேலை நீதான். டேய் என்னடா கையடி பேசிட்டு இருக்க, நீ பாத்துட்டு இருக்க, உன பெரிய ரவுடி இல்லடா நினைச்சேன் நானே. ஏய் ப்ரோ சும்மா ஊருக்குள்ள 4 பேர் நல்லா இருந்தா அந்த நாதருக்கு பொறுக்காது. என்னடா ஏன்டா அப்படி சொன்னேன்? என்னடா சொன்ன உன பத்தி? பொய் சொல்லாத. ராம்கி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான். நான் என்னடா சொன்ன உன பத்தி? டேய் டேய் அவன் ஒண்ணுமே டேய் டேய் கூட பரவாயில்லைங்க. இன்னொரு மேட்ரு இருக்குது, அதை என் வாயில் எப்படி சொல்ல. சார்வாலுக்கு நஸ்ரியா நசீம்னா உயிர். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு எல்லாத்துலேயும் நஸ்ரியா ஃபோட்டோவாக போட்டு உயிரை வாங்கிடுவான். ஹாஸ்டலில் எப்போவும் நஸ்ரியா படம் தான் பார்க்க வைப்பான். பேசாமல் நாங்களே ஐஸ்கிரீம் வாங்க போய்க்கலாம் போல. அங்கே லேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன். சொல்ல என்னாச்சு? டார்லிங் 2 அரியர் விழுந்துருச்சு. கஷ்டப்பட்டு படிச்சது எல்லாம் வேஸ்டா போச்சு. வீட்ல செத்தேன். ஒன்றும் இல்லடா, நீங்க வா, நாம வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். நீ கவலைப்படாத, இங்க வா. எங்க அப்பா வேற எங்க அம்மா கிட்ட பாக்கெட் மணி கொடுக்க வேணாம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கல, தைரியமா இரு. ஓகே பேபி. தொட்டு போறது அவளை. டேய் கூப்பிட்டுட்டே இருக்கேன், எந்திரிக்க மாட்டியாடா? என்ன? ஹாஸ்டலுக்கு நியூ கம்மர்டா, பேர் முகேஷ், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடா. உங்கள் ரூமில் 3 பேர் தானே இருக்கீங்க. வாங்கி போட்டு வச்சுருந்தாப்பா. ஹாஸ்டல் ரூம் பற்றி சொல்லிடு, முக்கியமாக கேட்டால் என்ன காட்டாங்க. ஹலோ, எந்த ஊர்? நாகர்கோவில். நாகர்கோவில். அங்கேருந்து இங்கே டிஷர்ட் பேண்ட்லாம் போட்டு வந்துட்டிங்களா? ஆமாம். இந்த காலேஜில் இருந்தால் 100% பிளேஸ்மெண்ட் சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் சொன்னாங்க. காலையில் 8 மணிக்கு பஸ்ஸில் சாப்பாடு போடுன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் சொன்னாங்க. ஆமாம், கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. திடீர்னு என்ன இன்ஜினியரிங் மேலே ஒரு ஆசை? மெடிக்கல் போனேன், செகண்ட் கவுன்சிலிங் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதான் இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்னு. கட் ஆஃப் என்ன? 194. என்னது? 194. 194 கட் ஆஃப். நான் வெளிய போ. இப்படி தான் இல்லாத ஊரும் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுவான். கடைசியில் எல்லாரையும் சமாதானப்படுத்தி நான் தான் அவனை கூட்டிகிட்டு வரணும். சண்டே என்னாலே துவைக்க வேண்டியிருக்கு. மேரேஜ் பண்ணால் தான் இதுக்கு ஒரு வீடியோவில் மறக்க முடியல. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நினச்சாலே சிரிப்பு தான் வருது. அதே மாதிரி அதெல்லாம் சரியில்லைன்னு கூட தோணுது. ஒரு பக்கம் விவசாயம் பண்ண கூட தண்ணி இல்லாமல் ஃபார்மர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சந்தோஷத்துக்காகவும் ஃபன்னுக்காகவும் இவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணணுமா, அது சரியில்லைன்னு இப்போ தோணுது. ஹாப்பி டேஸ் எல்லாம் போய் செமஸ்டர் டேஸ் வந்தது. அது அதுக்கும் மேலே எவ்வளோ நாள் ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாலும் அப்போல்லாம் படிக்க மாட்டோம். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் புக்கே ஓப்பன் பண்ணுவோம். ஒருத்தர் இருக்கார், அவரை மற்ற நாள் கண்டுக்க மாட்டோம், ஆனால் செமஸ்டர் அன்னைக்கு காலையில் மட்டும் அவர்கிட்ட கரெக்டாக போய் நின்றுவோம். ஆல் தி பெஸ்ட்மா. நீ சொல்லு பார்ப்போம். கடவுளே, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும், எல்லாரும் பாஸ் ஆகிடணும். பிள்ளையரப்பா, கொஷின் பேப்பர் கஷ்டமாக வரணும், நானும் ஃபெயில் ஆயிடணும், எல்லாரும் ஃபெயில் ஆயிடணும்.
ஜானு அதெல்லாம் தோட்டக்காரன் பார்த்துக்குவான். 10 மணி எக்ஸாம் வச்சு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அடைச்சி சொல்லு. படித்தது எதுவுமே மண்டையில் நிற்க மாட்டேங்குதுடா. நானும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பட் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 10 அரியர்ஸ் இருக்குடா. இங்கே எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது, அதை வச்சு அவங்க சர்வை பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தான் இ கிரேடுக்கும் யூ கிரேடுக்கும் நடுவுலேயே வாழ்க்கை முடிஞ்சிரும் போல். ஏன்டா வாழ்கிறோன்னு இருக்குது. ஜானு ஒரு நிமிஷம் எந்திரி. ஜானு படிக்கிறவங்களாம் பெஸ்ட்டும் இல்லை, படிக்காதவங்களாம் ஒஸ்ட்டும் இல்லை. இருக்கிறது ஒரு லைஃப்டா. இப்படி ஏன் ஃபீல் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கடவுள் நம்ம எல்லாருக்கும் பியூட்டிஃபுல்லான லைஃப் கொடுத்துருக்காரு. நாம சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் குத்த சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது ஜானு. உனக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்கும், அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். அரியர் வச்சுருக்கலாம் இனிமேல் ஃபீல் பண்ணிருக்காத. இந்த சைம் நீ வச்ச எல்லா அரியரும் நீ தூக்குற. அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுறேன். அதெல்லாம் பாரு, லைஃப்பை ஃபீல் நான் பார்த்ததே இல்லை. 10 மணி எக்ஸாம் வச்சு ஓடி மிஸ் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை இல்லை, ஒயிட் போட்டுக்கலாம். ஹாய் ஜான். ஆமா, என்ன உங்ககிட்ட இவ்வளவு நேரம் முக போட்டுட்டு இருந்தான்? என்ன ஆச்சு? எக்ஸாம் ஒன்றுமே படிக்கணும்னு சொன்னேன். ஜானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா. நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. இப்ப பாரு, நான் முகேஷ். நான் 10 மணிக்கு பரிசு வச்சுட்டு ஆயா சுற்றிட்டு இருக்கீங்க இங்கே. நான் படிச்சிட்டிங்களா? சத்தியமா ஒண்ணுமே படிக்கலடா. படிக்கலையா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. நீ எஸ் கிரேட் எடுத்துவ, நீ ஏ கிரேட் எடுத்துவான். நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அடுத்த எக்ஸாம் சொல்றேன். ஏய் கேசவ், ஹாய். எக்ஸாமா? ஆமா 16 மார்க்லாம் படிச்சிட்டேன். இன்னும் 2 மார்க் மட்டும் போய் படிக்கணும். ஜான் ரிவிஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. நல்லா பண்ணுங்க. என்னை பற்றி போய் சொல்கிறேன். ஏய் ஜானே, பாத்தியா, நீயும் ஒன்றும் படிக்கல, நானும் ஒன்றும் படிக்கல. முகேஷ் உண்மையா சொன்னான். அவன் என்ன சொன்னான்? இவன்ட்ட போய் சொன்னான், இவன் என்ன சொன்னான்? இதான் தானே உலகம். The world is like this. போடா நீயும் உலகம். பாரு, போஸ்ட் மார்க் வந்து பாடி மாதிரியே படுத்துருக்குது. டேய் ஜாகிரிசா, டேய் ஜாகிரிசா, டேய் அர்ஷா பைத்தியமே பிடிச்சிருச்சா? ஜெகதீஷா, ஏண்டா ராம்க்கு ஏதாவது 500 ரூபா கொடுத்துருந்தானா? பேங்க்கில் கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்து விட்ருந்தேன். அவன் வரவே இல்லைடா. இன்னும் வரலையா? அவனுக்கு கொடுத்து விட்ருந்தேனா? இல்லை வரலடா. கொஞ்சம் தேடி பார்க்குறியா? அவன் வரவே இல்லைங்கிறான், தேடுன்ற. ஹாய். டேய் கால்டா. 500 ரூபா இங்க கொண்டு வந்து இங்க தான் வச்சேன். இங்க தான் இருக்கு. எங்க வச்ச? எப்படா வந்தீங்க? டேய் நான் பாடி கேட்டிட்டு இருந்து இங்க தான் வச்சேன். வந்து இங்க தான் வச்சேன். தேடு. டேய் நான் ஏன் பாரு என்ன தெரியல. அமௌண்ட் பார்த்தேன். 55 56 டேய் இங்க தான் இருக்கு பாருடா. 998 கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? அவன் நம்பி தான் கொடுத்தேன். பொறுப்பே அவனை குறைச்சி வச்சுருந்தா எங்கே போச்சு? டேய் கொண்டு வந்து எனக்கு திருப்பி திருப்பி இப்படி சொல்லல. அதான் நான் கொடுக்க சொன்னா நான் கொண்டு வந்து வச்சிட்டேன். அதோட வேலை முடிஞ்சு. திருப்பி திருப்பி நான் சொல்லாத. எல்லாருமே விளையாட்டுத்தனமாக தான் இருக்குடா. இப்படியே எல்லாம் லைஃப் எப்படி அனுப்புவா? டேய் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது தப்பாடா. ராம்ஜி என்ன? நான் தான் சொன்னேன்ல இங்க தான் வச்சேன்னு. என் பேச்சை கேட்காமலே திட்டிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பண்ணாதீங்க டாக்டர், கெட்ட கோவம் வரும். டேய் ஏன்டா டேய் நல்லா தெரியல உங்களுக்கு. இப்போ அமௌண்ட் பண்ணி போட்டேன். அந்த 500 ரூபாடா. அப்பா எப்படி பையன் தொலைச்சிட்டான்? கண்டிப்பாக திரும்ப படிக்க போகல. இன்னொரு 2 மாதம் எனக்கு ஃபீல் பண்ணிருப்பான். அது சொல்லிட்டேன். போய் சொல்லிட்டியா? டேய் அவன் கோச்சிட்டு போறான்டா. எங்க பேர போறான்? டைமுக்கு நம்ம தெரிய வந்துரும். நாளை வருவான். டேய் நான் மெஸ்ஸுக்கு போறேன். என்ன சொல்றீங்க? இது ரொம்ப காமன். என்னதான் கையில் க்ளவுஸ் போட்டு நீ பேட் போட்டு ஷூஸ்லாம் போட்டு கிரவுண்டில் விளையாண்டாலும் ஒரு சின்ன இடத்துல 1 பிச் கேட்ச் வச்சு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது செம்மையாக இருக்கும்.
ஏய் இல்லைடா இது வர ஃபோன் வருஷம் மேலே போயிட்டே இருக்கா. ஃபோனில் போட்டுருச்சா? சாரி பஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாரியா? வெளியே விட இங்கே ஆடி உங்க இடமே இல்லையா? ஃபோன் வந்தால் தான் உள்ளே உட்காந்து வெளியே உட்காந்து நோண்டிட்டு சொல்ல பார்க்க முடியாது. நான் ஏன் ஃபோன் பண்ண முடியும்? என்ன பண்ணுறா? அதான் சாரி கேட்டேன்ல, தெரியாமல் பட்டுருச்சுங்களா, திருப்பி திருப்பி ஓர பேசிட்டு இருந்தா. உன் சிம்மர்லாம் எனக்கு கேட்டால் ஒழுங்கு வந்துக்கோ. அன்னைக்கு கார்த்திக் அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. அதான் சண்டை போட்டு தனியாக வந்துட்டேன். லைஃப்பில் எப்பயும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருத்தங்களை நம்பி அவங்க உங்கள் நம்பிக்கையை உடைச்சா தப்பு அவங்க மேலே நிச்சயமாக இல்லை, அது உங்கள் மேலே தான். இவ்வளோ சில்லியான ரீசனுக்கு ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ஃபைட்னா இப்படி மட்டும்தானே வர முடியும். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்னால் சுத்தமாக படிக்க முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இல்லை, தனியாக இருந்தேன். முக்கியமாக யாரையும் வம்பளுக்காமல். இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திக் தானே தோணுச்சு. ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அதை செஞ்சேன். டெத் கான் டேக் அவே மெமரி. எமோஷ்னல் பீக்கில் எடுத்த எல்லா டெசிஷன்ஸுமே இப்படி தான் முடியும். என் ஸ்டோரியில் இருக்கிற எமோஷ்னல் ஸ்டஃப்பை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள். கார்த்திக் என்னை அடித்ததும், நான் கோவப்பட்டு ரூமை விட்டு வெளியே வந்ததும், நான் இப்படி முட்டாள்தனமாக அவனை அடிக்க கிளம்புனதும், இது எல்லாமே என் லைஃப்பில் எமோஷ்னல் பீக்கில் நடந்த இன்சிடென்ட்ஸ். ஒருவேளை இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா, அதான் நடந்துருச்சு, நடக்காமல் இருக்க இது என்ன கனவா? என்னடா ஆச்சு? ஏடா குஸ்தி கேட்கற புரியலடா டேய். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் இருக்கப்போ, அடுத்து உங்களால் எப்பயுமே பார்க்க முடியாது, பேச முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே தெரிஞ்சா ஸோ ஹாரிபிள்ல. அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது. அடுத்து என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போக கற்றுக்கிட்டேன். என் மேலே தப்பே இல்லைனாலும் கூட. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன ஈகோ? அன்னைக்கே தீதா கிட்ட சாரி கேட்டு பேசணும்னு போனேன். அண்டா தீதா, ஆண்டனாக்கு தூரல் ஆண்டனே தானே, அப்படியே சப்ஜெக்டில் ஆண்டன் ஆசை வச்சுருக்காங்க. நீ முதல்ல பிஓஎம்க்கு வர்றா. நடக்கிறதே இல்லை. டேய் இங்கிட்ட தானே பேச. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வர தான் லேட் ஆகும், ஆனால் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஏங்க அன்றைக்கி சீன் சென்டிமெண்ட்டாக முடியலை, ஞாபகம் இருக்குல்ல? அன்றைக்கி செமஸ்டர் எக்ஸாம் இருந்துச்சு. உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஒரு வார்த்தை கூட படிக்கலை. ட்ராஜடின்னு தான் நினச்சேன், பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கிடைச்ச வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். டூ மிராக்கிள்ஸ் ஹேப்பன். அன்னைக்கு நடந்துச்சு.
உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? த மேன் ஆஃப் மிராக்கிள்ஸ். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வெப்பச்சலனத்தின் காரணமாக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கக்கூடும். கனமழை காரணமாக பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரமணன் எங்கள் காட்ஃபாதர். படிக்கிற புக்கு எழுதின ஆத்தர் பேர் தெரியாமல் கூட பசங்க இருந்துருவாங்க. பட் ரமணனா தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. அட நாயே, அப்போ இவ்வளோ நாள் நீ படிக்கவே இல்லையா? நீங்கள் மட்டும் எக்ஸாம் போஸ்ட் பண்ணாலும் நிலமை என்ன? ரமணன் இருக்க பயமே. மற்ற விஷயம் சொல்லணும், அவன் மட்டும் கார்த்திகை அடிச்சிருந்தா டிபார்ட்மெண்ட் சண்டே ஆகிருக்கும். தப்பு நம்ம மேலே தான். விசாரித்து பார்த்தேன், அவன் பாட்டிக்கு சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட நீ ஃபோனில் பேசியிருந்தேன். அந்த டைமில் போய் அவன் மொபைல் அடித்து உடச்சிட்டோம். அந்த சுச்சுவேஷனில் நாம் இருந்தால் நமக்கு கோவம் வந்துருக்கும்ல. அவன் கோவம் நியாயமானது. பிரச்சனைன்னு ஒன்று விஷயம், பிரச்சனை விட்டு அப்படி வெளியே போகிறது தான் யோசிக்கணும். பிரச்சனையை பற்றி நினச்சிருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இந்த காலேஜில் இருக்க போகிறோம் சொல்லு? வரல் விட்டு எண்ணிடலாம். இந்த கொஞ்ச நாள் ஈகோ பார்த்துட்டு சண்டை போட்டு கசப்பான நினைவுகளோட ஏன் காலேஜ் விட்டு வெளியே போகணும்? நல்ல நினைவுகளோட காலேஜ் விட்டு வெளியே போகலாமே. இது புரியாமல் சின்ன விஷயத்துக்கு ஈகோ பார்த்து சண்டை போட்டு இருக்காங்க. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன், நீ எப்படி உன் ஈகோ விட்டு என்கிட்ட வந்து பேசுன? அது உன்னை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போட்டா டேய் 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 திருந்தவே மாட்டான். டேய் இருறா. பார்த்தீங்கல்ல, சில நேரத்தில் நான் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்றானுங்க. டேய் இருறா, இந்த பக்கம் பேய் சுற்று தான், என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிரு. அப்புறம் ஒரு வழியாக செம்மெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் நல்லபடியாக வந்துச்சு. டேய் ராம்கி, நான் ஆல் கிளியர் பண்ணிட்டேன்டா. பழைய அரியர் எல்லாத்தையும் தூக்கிட்டேன்டா. பாரேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. இதுக்கெல்லாம் காரணம் தீதாதான்டா. அது எங்கடா இருப்பியா? உள்ளதான் இருப்பான் பாரு. அரியரோட ரிவல்ட்டில் இருந்தானே. இனிமேல் இந்த வார்த்தை என்ன சொல்லாதடா. அரியன்ற வார்த்தை என்கிட்ட சொல்லாதடா. அப்புறம் என்ன தெரியுமா? தீதா என் லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லா லைஃப்லேயும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கான். கார்த்திக் சாரி கேட்குறேன்டா. தீதை நல்லடி கேட்டான். தீதா கேட்டானா? கார்த்திக் அன்னைக்கு நடந்ததுக்கு அன்னைக்கு நடந்து அன்னையோட போகட்டும். எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவனை பிடிக்காதலாம் இல்லை, புரிஞ்சு நடந்துக்கோ. சரி, பாதி புக்ஸ் என்கிட்ட கொடு. பாதி புக்கு தான் எப்போ படிக்க ஆரம்பிச்சேன்? அதான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட், அப்பா, அம்மா, அக்கா யாராக இருந்தாலும் சரி, யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா உடனே உங்கள் ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு பேசிடுங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அப்புறம் அந்த கேள்விக்கான பதில், that is friendship is all about. ஆட படம் முடிய போதுன்னு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாராமா? உங்ககிட்டேருந்து ஒரு சீனை மறைச்சிட்டான். இப்படி தான் ஒரு நாள் ஹாஸ்டலில் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் எல்லோரும் ஒரு ரூமுக்கு அனுப்பி வச்சான். போய் பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது. தள்ளியாண்டு பேசுகிறேன். love.